இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு எதுக்காக நம்ம சாமி கும்பிடுறோங்கிறதுக்கான மெயின் ரீசன் தெரியுமா? அப்படி சாமி கும்பிடுறது மூலமா உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையேயான தூரத்தை நீங்க குறைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த விஷயத்தை இன்னும் எளிமையா விளக்கறதுக்கும் மேலும் கடவுளை இன்னும் சீக்கிரமா அடையறதுக்கும் நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன விஷயம்தான் குண்டலினி யோகா. இன்னைக்கு வீடியோல இந்த குண்டலினி யோகம்னா என்ன, மேலும் இதனால நம்ம மனித வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள்ங்கிறதையும் இந்த ஒரே வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த உலகத்துல பிறக்கக்கூடிய ஒரு உயிர் தன்னுடைய பாவ புண்ணியங்கள் எல்லாமே சரிசமமாகி கடவுளோட இணையறதுக்கு 10 லட்சம் வருஷங்கள் ஆகுமா. இந்த நெடிய காலகட்டத்தை பல மடங்கு குறைக்கக்கூடிய ஒரு யோகம் தான் குண்டலினி யோகம். இதை வெறும் நம்ம ஆன்மீகமா மட்டும் பார்க்காம ஒரு சயின்ஸாவும் பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி கொடுத்துட்டு போன அத்தனை விஷயங்கள்லயும் ஆன்மீகத்தையும் தாண்டி ஒரு சயின்ஸும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ரஜினிகாந்தே ஒரு நிகழ்ச்சியில இந்த மாதிரி ஆன்மீக முன்னேற்றம் ஒரு சயின்டிபிக்கல் அப்ரோச்னு சொல்லியிருப்பாரு. அந்த பவர், அந்த சயின்டிபிக் அப்ரோச். அது பொதுவா ஆன்மீகத்துல பெரிதளவு ஈடுபாடு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம உடம்புல மொத்தம் 7 சக்கரங்கள் இருக்குன்னு. அவைதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விஷுத்தி, ஆக்கினை, சகசிரஹாரம். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 72,000 நரம்புகளும் 108 முக்கியமான நரம்புகள் மூலமா 7 இடத்துல ஒன்னா இணையறது தான் நம்ம 7 சக்கரங்கள்னு சொல்றோம். இந்த 7 சக்கரங்களும் தனித்தனி பண்பு, தனித்தனியான சக்திகளை கொண்டது. மூலாதாரம் நில சக்தியையும், சுவாதிஷ்டானம் நீர் சக்தியையும், மணிப்பூரகம் அக்னி சக்தியையும், அநாகதம் வாயு சக்தியையும், விசுத்தி ஆகாய சக்தியையும், ஆக்கினை ஞான சக்தியையும், கடைசியா சகசிரஹாரம் பிரபஞ்ச சக்தியையும் கொண்டது. இப்போ இந்த குண்டலினி சக்தி நம்ம உடம்புல எழும்புச்சுன்னா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய முதுகுத்தண்டோட அடிப்பகுதியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஏதோ ஒரு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும்னு இதை உணர்ந்த சித்தர்களும் யோகிகளும் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பயம், பொறாமை, ஆசை, கோபம், ஆணவம் போன்ற எந்தவித தீய எண்ணங்களும் நம்ம மனசுல இருக்காது. என்னமோ இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்ம நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். இந்த பிரபஞ்சத்தோட எந்த மூலையில எது நடந்தாலும் அதை நம்மளுடைய ஞானக்கண் மூலமா எளிதா பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம அட்டமா சித்துக்கள்னு சொல்லப்படுற எண் வகை சித்துக்களும் நமக்கு கை கூடும். இந்த அட்டமா சித்துக்களையும் சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம எத்தனையோ படங்கள்ல பார்க்குற மாதிரி பவர்ஸ் யூஸ் பண்ணி டெலிபோர்ட் ஆகிறது, பறக்கிறது, அடுத்தவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்றது, மேலும் மாயாஜாலங்களை பயன்படுத்தி புதிய புதிய பொருட்களை கொண்டு வரது, மறைய வைக்கிறது மாதிரியான பலவிதமான விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். இந்த அத்தனையும் ஒரு சராசரி மனுஷன் செஞ்சா அவன் அட்டமா சித்துகளையும் அடைஞ்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம நம்ம எந்த வேலையை செஞ்சாலும் அதுல நம்மளால முழு ஈடுபாடோட இருக்க முடியும். இது என்னோட புது விஷயமா இருக்கு, இது நம்ம எப்படியாவது கத்துக்கணும்னு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும். ஆனா இந்த மாதிரி சமூக வலைதளங்களை பார்த்து புத்தகங்களை படிச்சு தெரிஞ்ச விஷயங்களை மட்டுமே வச்சு குண்டலினியை எழுப்பினவங்க எல்லாருமே பைத்தியம் பிடிச்சி பல நரம்பியல் பிரச்சனைகளுக்கு உள்ளாகி கொடூரமா இறந்து போயிருக்காங்க. ஏன்னா புத்தகங்களை பார்த்து பண்றதுக்கும் யூடியூப்பை பார்த்து பண்றதுக்கும் இது ஒன்றும் நம்ம விளையாடக்கூடிய பொம்மைகளோ கேம்ஸோ கிடையாது. இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த குண்டலினி சக்தி. அது எழும்பும் போது சாதாரண மனித உடலால அதை தாங்க முடியாது. சரியான குருக்கள் கிட்ட மட்டும்தான் அதை முழுமையா கத்துக்க முடியும். எந்த அளவுக்கு சிறந்த குரு கிட்ட கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அடையக்கூடிய குண்டலினி சக்தியும் பவர்ஃபுல்லா இருக்குங்கிறதையும் மறந்துடாதீங்க. சரி, ஓகே, இன்னைக்கு குண்டலினி சக்தினா என்ன, மேலும் அதோட பவர் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.